ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோலையும் 9th ஃபர்ஸ்ட் டேர்ம் தமிழ் அதில் உள்ள கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். 41வது கொஸ்டின், செய்பவரை முதன்மைப்படுத்துவது டேஷ் வினை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செய்பவரை முதன்மைப்படுத்துவது என்ன வினைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னவாக இருக்கும்? செய்பவரை முதன்மைப்படுத்துவது என்ன வினை? செய்வினை. செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. முதன்மைப்படுத்துவதுன்னா என்ன வினைனா செய்வினை. செகண்ட் ஆப்ஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள், திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார். இது செய்வினைக்கு எக்ஸாம்பிள். ஸோ செய்வினைனா எப்படி இருக்கும்னா அதோடைய ஆர்டர் சொல்லிக்கிடுதேன், எப்படி கண்டுபிடிக்கலான்னு. செய்வினை எந்த ஆர்டரில் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு எழுவாய் இருப்பார். ஸோ எழுவாய்னா யார்? ஒரு மனிதர், அதை தான் குறிக்கும் எழுவாய்னா. ஸோ ஃபஸ்ட்டு எழுவாய். ரெண்டாவது பார்த்திங்கன்னா செய்யப்பட்ட பொருள். மூணாவது பார்த்திங்கன்னா பயனிலை வரும். ஸோ மூணாவது பயனிலை வரும். ஸோ செய்வினை, அந்த செய்வினையுடைய ஆர்டர் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எழுவாய், அப்புறம் செய்யப்பட்ட பொருள், அதுக்கப்புறம் பயனிலை. ஸோ இதில் செய்யப்பட்ட பொருள் என்னது? திருக்குறள். எழுவாய்னா அந்த திருக்குறளை இயற்றியவர், அதான் எழுவாய். ஸோ இது ஆர்டர் இப்படி தான் இருக்கும். எழுவாய், செய்யப்பட்ட பொருள், பயனிலை. ஸோ திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினா இது செய்வினை. அது மட்டும் இல்லாமல் செய்வினை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செய்யப்பட்ட பொருள் இருக்குல்ல, செய்யப்பட்ட பொருள் என்னது? திருக்குறள். அந்த திருக்குறள் அதோடைய விகுதி எப்படி இருக்குன்னா ஐ அப்படின்னு கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ செய்வினை, திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார். அந்த திருக்குறள் ஆகிய செய்யப்பட்ட பொருள் இருக்குல்ல, அதோடைய விகுதி ஐ அப்படின்னு முடிஞ்சிருக்கும். ஸோ திருக்குறள் ஐன்னு முடிஞ்சிருக்கா? ஸோ செய்வினை இப்படி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் 42வது கொஸ்டின், செய்யப்பட்ட பொருளை முதன்மைப்படுத்தும் வினை என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 42வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செய்யப்பட்ட பொருளை முதன்மைப்படுத்தும் வினை என்னதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ செய்யப்பட்ட பொருளை முதன்மைப்படுத்தும் வினை என்னவா இருக்கும்? அது செய்யப்பாட்டு வினை. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான விடை. செய்யப்பட்ட பொருளை முதன்மைப்படுத்துது, அப்போ அந்த வினை செய்யப்பட்ட வினையாக இருக்கும். ஸோ செய்யப்பட்ட வினைனா எப்படி இருக்கும்? செய்யப்பட்ட பொருள் முதன்மையாக இருக்கும். ஸோ முதன்மைப்படுத்தியிருப்பாங்க. அதோடைய ஆர்டர் பார்த்திங்கன்னா செய்யப்பட்ட பொருள், எழுவாய், பயனிலை, இந்த மாதிரி ஆர்டரில் இருக்கும். ஸோ திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. இதில் செய்யப்பட வினைனா அதோடைய எழுவாய் இருக்கலாம். எழுவாய் ஆள் அப்படின்னு ஒரு விகுதியால் முடிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஆள். இதில் எழுவாய் யார்? திருவள்ளுவர். அப்போ அதோடைய எழுவாய் இருக்குல்ல, அதோடைய விகுதி ஆள் அப்படின்னு கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ திருவள்ளுவர் எழுவாய், திருவள்ளுவர் ஆள். ஸோ ஆள் வந்திருக்கா, இப்படி வந்துச்சுன்னா இது செய்யப்பாட்டு வினை. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் 43வது கொஸ்டின், குமரன் மலையில் நனைந்தான் என்பது டேஷ் வினை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குமரன் மலையில் நனைந்தான், இது என்ன வினைன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உடன்பாட்டு வினை. குமரன் மலையில் நனைந்தான் அப்படின்னா உடன்பாட்டு வினை. ஸோ உடன்பாட்டு வினைனா என்னதுன்னா, இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. ஸோ நடக்க போகுது இல்லை நடந்திருக்கு, அந்த விஷயத்துக்கு நம்ம சம்மதம் தெரிவிச்சிருப்போம். ஸோ உடன்பாட்டு வினைனா ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம சம்மதம் தெரிவிச்சிருப்போம், அதுதான் உடன்பாட்டு வினை. ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு நம்ம உடன்பட்டிருக்கோம், அதுதான் உடன்பாட்டு வினை. ஸோ உடன்பாட்டு வினைனா எக்ஸாம்பிள் குமரன் மலையில் நனைந்தான். ஸோ குமரன் மலையில் நனைந்தான்னா என்னது? அவன் மலையில் முழுவதும் நனைஞ்சிட்டான். ஸோ மலை, அந்த மலைக்கு இவன் உடன்பட்டு விட்டான். ஸோ உடன்பாட்டு வினை குமரன் மலையில் நனைந்தான். சிம்பிளாக சொல்ல போனால் உடன்பாட்டு வினைனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு உடன்படுறது, சம்மதம் தெரிவிக்கிறது. ஸோ குமரன் மலையில் நனைந்தான், அப்போ அந்த மலைக்கு அவன் உடன்பட்டு விட்டான், நனைஞ்சிட்டான். ஸோ இதுவே குமரன் மலையில் நனையவில்லை, அது என்ன வினைன்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை வினைன்னு சொல்லுவாங்க. ஸோ நனைஞ்சிட்டான்னா உடன்பாட்டு வினை, இதுவே நனையலை அப்படின்னு சொன்னால் எதிர்மறை வினை. ஸோ உடன்பட்டு விட்டான், நனைஞ்சிட்டான்னா உடன்பாட்டு வினை, நனையலை அப்படின்னா எதிர்மறை வினை. ஸோ ரொம்பவே ஈஸி தான். அப்புறம் 44வது கொஸ்டின், காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, காலமும் நிலையாய் இருப்பது தமிழே. ஸோ இந்த அடிகளில் பயின்று வருபவை என்னதெல்லாம் கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த அடிகளை பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்னதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ ஆன்சரை பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக வரும். ஸோ இந்த அடிகளில் எதுகை, மோனை, இயைபு இந்த எல்லாமே இருக்குது. ஸோ எதுகை, மோனை, இயைபு இந்த 3 இருக்குது. ஸோ எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாமா? ஸோ மோனைனா என்னது? ஒரு செய்யுளில் உள்ள அடிகள் அல்லது சீர்களிலேயோ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. இதுவே இரண்டாம் எழுத்து வந்து ஒன்றி வருவது எதுகை. அதுக்கப்புறம் வந்து கடைசி எழுத்தோ, கடைசி அசையோ, கடைசி சீரோ அல்லது கடைசி அடியோ ஒன்றி வருவது பார்த்திங்கன்னா இயைபு. இது எல்லாமே சீர்கள்லையோ அல்லது அடிகள்லையோ வரலாம். ஸோ அடிமோனை, சீர்மோனை இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த எதுகை, மோனை, இயைபு 3 வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? எதில் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவதா? ஸோ இது ஒரு அடி ஃபஸ்ட்டு, இதெல்லாம் ஒரு அடி, இதெல்லாம் இன்னொரு அடியா? ஸோ கா, இங்கே ஒரு கா. அப்போ முதல் எழுத்து ஒன்றி வந்துட்டா, அப்போ வந்து மோனை இருக்குது. அப்புறம் பாருங்கள் லா, ல, இங்கே ஒரு ல, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு, அப்போ எதுகையும் இருக்குது. அப்புறம் பார்த்துக்கோங்க கடைசி சீர் தமிழே, தமிழே 2 அடிகள்லையும் ஒன்றி வந்திருக்கு, அப்போ இயைபும் இருக்குது. ஸோ 3 இருக்குது, எதுகை, மோனை, இயைபு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்புறம் 45வது கொஸ்டின், குற்றமிலா இலக்கண குறிப்பு தருக. ஸோ குற்றமிலா அந்த வார்த்தைக்கு இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்பவே ஈஸி தான். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. ஸோ குற்றமிலானா என்னது? குற்றம் இல்லை. மீனிங் புரியுதா? குற்றமிலானா குற்றம் இல்லை. ஸோ குற்றமிலானா குற்றம் வந்து இல்லை அந்த மாதிரி மீனிங்கில் வருதா? அப்போ இது வந்து எப்படி இருக்குது? எதிர்மறையாக இருக்குது. ஸோ குற்றம்னா ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். இதுவே குற்றம் இல்லை அப்படின்னு தப்பு பண்ணலை. ஸோ இந்த குற்றம் இல்லா பார்த்தீங்கன்னா குற்றம் அந்த வார்த்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்திருக்கு, அதனால் எதிர்மறை. ஸோ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்புறம் அடுத்த பாடத்தில் உள்ள கொஸ்டின் வருமே, நீரின்றி அமையாத உலகு அந்த பாடத்தில் உள்ள கொஸ்டின் 46வது கொஸ்டின் பாருங்கள். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டானது, மேபி கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம். தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. இளங்கோவடிகள் அவர் எழுதிய சிலப்பதிகாரம் அந்த நூலில் தான் இந்த மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. சிலப்பதிகாரத்தில் உள்ள புகார் காண்டம், அந்த புகார் காண்டத்தில் உள்ள மங்கள வாழ்த்து பாடல் காதை. ஸோ புகார் காண்டத்தில் உள்ள மங்கள வாழ்த்து பாடல் காதை, அந்த காதையில் உள்ள ஒரு பாடலில் தான் இந்த மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. அப்புறம் 47வது கொஸ்டின், உலக சுற்றுச்சூழல் தினம். ஸோ இதெல்லாம் ஒரு கொஸ்டின் அந்த மாதிரிலாம் கேட்க வேண்டாம், ஏன்னா இந்த புக்கில் வந்து இது இருக்குது. ஸோ புக்லையும் தமிழ் புக்லையும் இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கான கொஸ்டின் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆன்சர் என்னது? ஜூன் 5. உலக சுற்றுச்சூழல் தினம்னா ஜூன் 5. ஸோ தமிழ் புக்லையும் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறம் 48வது கொஸ்டின், இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ 4 ஆப்ஷனில் சரியான விடை என்னது? ஸோ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? ஜான் பென்னிக்விக் அந்த பேர் தான் எங்கேயோ கேள்விப்பட்டமாக இருக்குது. ஸோ அவர் தான் வருவான்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் உள்ள சர் ஆர்தர் காட்டன். ஸோ இவர் தான் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஸோ இவர் வந்து ஒரு ரொம்பவே முக்கியமானவர். ஏன்னு பார்த்தீங்கன்னா கரிகால சோழன் இருக்கார்ல, அவரால் கட்டப்பட்ட கல்லணை, அந்த கல்லணை பார்த்திங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு வந்து தடைப்பட்டிருக்கும். ஸோ அந்த கல்லணையில் வந்து நீரோட்டம் தடைப்பட்டிருக்கும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லணையில் நீர் போகக்கூடிய இடத்துல வந்து மணற்பாங்குகள் வந்து காணப்பட்டிருக்கும். ஸோ மண் வந்து அப்படி திட்டு திட்டாக படிஞ்சிருந்திருக்கும். ஸோ அதனால் தண்ணி வந்து போக முடியாமல் ரொம்பவே பெரிய பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு அதிகாரியை வந்து நியமிக்காங்க. அந்த கல்லணையில் உள்ள மணற்பாங்கு இருக்குல்ல அதையெல்லாம் நீக்கிட்டு அதில் வந்து தண்ணி போகிற மாதிரி மாற்றி கொடுங்க அப்படின்னு ஒரு அதிகாரியை வந்து நியமிக்கிறாங்க. அந்த அதிகாரி பேர் பார்த்திங்கன்னா சர் ஆர்தர் காட்டன்.
இவர் தான் நியமிக்கிறாங்க. எப்படின்னா 1829 கல்லணையில் நீரோட்டம் வந்து தடைப்பட்டு விட்டது. ஸோ மணல் பாங்கு வந்து ஏற்பட்டு விட்டது. மணல் வந்து அப்படியே திட்டு திட்டாக படிஞ்சிட்டு, ஸோ தண்ணி போகலை. அதனால் இவரை வந்து நியமிக்கிறாங்க 1829. இவர் அந்த அணையை வந்து சின்ன சின்ன பகுதியாக பிரித்து மணற்பாங்கு எல்லாமே நீக்கிட்டு தண்ணி போகிற மாதிரி மாற்றி கொடுத்துட்டாரு. ஸோ அப்போ இந்த அணையை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, கல்லணையை. அந்த கல்லணையை ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த அணைக்கட்டு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கட்டியிருப்பாங்க தமிழர்கள். ஸோ இந்த அளவு தமிழர்கள் வந்து ஒரு அணையை சூப்பராக கட்டியிருக்காங்க. அந்த கலைத்திறனை பார்த்து வந்து இவர் வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காரு. யாருன்னா சார் ஆர்தர் காட்டன். ஸோ அந்த கல்லணை அதோடைய கட்டுமானத்தை பார்த்து ரொம்பவே வியப்படைஞ்சிருப்பார். ஸோ இவர் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காரு. அப்போ கல்லணை அதுக்கு வந்து மறுவாழ்வு கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என சர் ஆர்தர் காட்டன் வந்து அழைக்கப்படுகிறார். அப்புறம் 49வது கொஸ்டின், தௌலீஸ்வரம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? தௌலீஸ்வரம் அணை இது வந்து ஒரு அணைக்கட்டு தான். இது வந்து எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு. ஸோ கோதாவரி ஆற்றின் குறுக்கே 1873 கட்டப்பட்ட ஒரு தடுப்பணை தான் தௌலீஸ்வரம் அணைக்கட்டு. ஸோ இதை கட்டினவர் யார்? சர் ஆர்தர் காட்டன். சர் ஆர்தர் காட்டன் இருக்கார்ல, இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை, அவர் தான் இந்த டேமை வந்து கட்டியிருப்பார். ஸோ இது வந்து கல்லணை இருக்கலாம், அதோடைய உத்தியை யூஸ் பண்ணி தான் கட்டியிருப்பாங்க. கல்லணை வந்து எப்படி கட்டியிருப்பாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த அணையை வந்து சர் ஆர்தர் காட்டன் வந்து கட்டியிருப்பார். அப்புறம் 50வது கொஸ்டின், கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்று பெயர் சூட்டியவர் யார்? ஸோ கல்லணை இருக்குல்ல, அதுக்கு வந்து கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு பேர் வந்து யார் சூட்டியிருப்பார்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுவும் சர் ஆர்தர் காட்டன் தான். ஸோ சர் ஆர்தர் காட்டன் இவர் தான் கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு பேர் வந்து சூட்டியிருப்பார். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.